Hi everyone. So in the video ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஆஃப்டர் half yearly எக்ஸாம். ஸோ half yearly எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஸோ half yearly எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அப்பாடா இன்றைக்கி அப்படி சொல்லி உட்காந்துருப்பீங்க. நேற்றே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் முடியுது. ஸோ இன்னொரு 10 நாள் லீவு சூப்பராக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து சில ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆனால் சாட்டர்டே சண்டே மண்டே இந்த 3 நாளுமே கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இல்லை நான் சொல்லலை, ஏன்னா வந்து ஒரு வாரம் விடாமல் எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் எக்ஸாமில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களை இப்போ மார்க் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுதுன உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக 10th 11th 12th மெயினாக இந்த 11th 12th திங்க் பண்ண வேண்டியது ஒன்று தான். அதுவும் மெயினாக 12th ஸ்டாண்டர்ட் திங்க் பண்ண வேண்டியது ஒன்று தான். நல்லா எழுதலை, ஏன் நல்லா எழுதலை, எந்த சப்ஜெக்ட் நல்லா எழுதலைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியும், உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸ்லி உங்களுக்கே என்ன சப்ஜெக்ட் நல்லா பண்ணலங்கிறது தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சரிங்களா? சரி, ஓகே, ரைட். என்னென்னா எழுதலைங்கிறது நல்லா தெரியும். உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் நல்லா எழுதுன்னு வச்சுக்கலாம், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நல்லா எழுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் எதனால அடி வாங்க போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த தவறு பப்ளிக் எக்ஸாமுக்கு நடக்கக்கூடாதுன்னா இனி 2 மாதம் மார்ச் 1ஆம் தேதி பப்ளிக் அப்படிங்கிறப்போ இனி எவ்வளோ நாள் கைவிட்டு என்ற நாள் கூட இல்லை. என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள், ஈஸியாக நம்ம எண்ணிடலான்னு சொல்ல வரேன். அதை தான் நான் சொன்னேன். ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 30 கரெக்டாக 50 நாள் தான் இருக்குது. அதாவது பப்ளிக் வர்றதுக்கு 59 நாளும் என்னமோ தான் இருக்குது. இந்த 59 நாளில் நான் இந்த மாதம் கணக்கே வைக்கல, ஜனவரி பிப்ரவரி முடியுது. இந்த 59 நாளில் நீங்கள் வந்து பெருசாக என்ன படிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஜனவரியில், ஃபெப்ரவரியில் இன்னொரு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும், ஃபெப்ரவரியில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட்டு வீக்கில் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 24ஆம் தேதி 25ஆம் தேதி தமிழ் தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 26 29ஆம் தேதி முடிதான் இருக்குது ஃபெப்ரவரி. அப்போ 1ஆம் தேதி எக்ஸாம் போகணும். நினச்சி பாருங்கள், டைம் இல்லவே இல்லை. அதனால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை ரொம்ப கிளியர் கட்டாக நீங்கள் வந்து நல்லா எழுதிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ஃபுல் போர்ஷன்ஸை படிச்சுட்டு போங்க. இல்லை நான் ஹாஃப் இயர்லி சரியாக பண்ணால் ரீதிங்க் பண்ணணும். இப்போ ஒரு வேளை நான் விட்டடிச்சு தான் பாஸ் ஆனேன், ஒரு வேளை நான் வந்து பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்தா நான் பாஸ் ஆனேன், 1 மார்க் எடுத்து தான் நான் பாஸ் ஆனேன், நான் கேட்டு தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீதிங்க் பண்ணணும். இதே விஷயம் பப்ளிக் எக்ஸாமில் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. சார் நான் +1லாம் விட்டடிச்சு வந்துட்டேன், +2லேயும் நான் விட்டடிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஹாலில் விட்டடிக்கிறதுங்கிறது சாத்தியம் இருக்கலாம், மேபி இருக்கலாம், ஒரு டீச்சர் இருக்கனால இருக்கலாம், ஸ்குவாடு கீடுன்னு எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. அதனால் விட்டடிக்கிறவங்களுக்கு ஒன்று தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக காப்பி பண்ணாதீங்க. இப்போ இருந்தே அந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட் எடுத்துக்கோங்க, காப்பியே அடிக்க முடியாத மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்க எக்ஸாம்ஸ் எதுவுமே காப்பி பண்ணாதீங்க. இனி வர்றது, இனி காப்பி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இனிமேல் வர எக்ஸாமை காப்பி பண்ணாதீங்க. இல்லைனா உங்களுடைய அந்த இது வந்து தெரியாமல் போயிடும். ஐ மீன் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்களா இல்லையான்னு தெரியாமல் போய் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆக போகிறீங்க. ஸோ அதனால் தயவு செய்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இனி வர ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்லபடியாக பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணலையோ ரீதிங்க் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டில் லேக் ஆகுறீங்கன்னு பாருங்கள், அந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லீவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ நான் ரிவிஷன் எக்ஸாமை கணக்கு வைக்க மாட்டேன். ரிவிஷன் எக்ஸாம் முக்கியமாங்க சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க. ரிவிஷன் எக்ஸாம் முக்கியம் கிடையாது. அதுக்காக ரிவிஷன் எக்ஸாம் போக வேணும்னு சொல்ல, ரிவிஷன் எக்ஸாம் போய் எழுதுங்க. பட் முக்கியத்துவம் பப்ளிக் எக்ஸாம் 2024. அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளானும் இல்லைங்க. சிம்பிள், கீப் இட் சிம்பிள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி படிக்கிறத விட உங்களை நம்பி நீங்கள் உங்கள் கையில் இருக்க புக்கை வச்சு படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி ஏன் தெரியுமா நம்ம போடுறது, லாஸ்ட் மினிட்டில் ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு போயாவது எழுதுவோமேன்னு சொல்லி தான் நான் வந்து பசங்களுக்காக நான் போடுறதே. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கேட்குறீங்க, அது எதுக்காக அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக தான். ஒரு எந்தெந்த கொஸ்டின்ஸ் வரும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக கேட்குறீங்க, இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறது தப்பு கிடையாது, அதை நல்லா படிச்சுட்டு போகணும். அதையும் நீங்கள் வந்து இப்போ 10 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அதில் 7 கொஸ்டின் தான் படிச்சுட்டு போகிறீங்க. அதனால தான் மேக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக வந்துச்சு. ஸோ நிறைய பேர் டஃப்னு மேக்ஸ் சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்புங்க, இல்லைன்னு சொல்ல, நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால்
உங்களுக்கு சென்டம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பத்தாது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் புக்கில் டீப்பாக படிக்கணும். அப்போ தான் உங்களால் சென்டம் அடிக்க முடியும். நீங்கள் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களால் வந்து கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்க முடியும். ஸோ அதனால் ரீதிங்க் பண்ணுங்கள். இந்த லீவை டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த லீவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சேலஞ்செல்லாம் வேண்டாம், அது ஒரு 10 பேர் கவனிப்பான், ஒரு 100 பேர் கவனிப்பான். ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, செகண்ட் நாள்லேருந்து கவனிக்கிறவங்க ஒரு 10 பேராக தான் இருப்பான். ஸோ அதனால் சேலஞ்ச் வேண்டாம். உங்களுக்குள்ளே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 10 நாளில் நீங்கள் வந்து ஜாலியாக இருந்துட்டீங்க. 2ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, நீங்கள் திரும்பவும் போகிறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன ஹாஃப் இயர்லிக்கு பண்ணி வச்சிங்களோ அதே தான் நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறேன், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் பண்ணி வச்சிங்களோ அதே தான் இங்கே பண்ணுவீங்க ரிவிஷன் எக்ஸாம். ரிவிஷன் எக்ஸாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பொங்கல் லீவ் வந்துடும். பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே ரிவிஷன் 2 வந்துடும். அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் வந்துடும் ஃபெப்ரவரியில். பப்ளிக் என்ன நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்களோ அதே நிலமை தான் பப்ளிக். ஸோ அதனால் ரீதிங்க் பண்ணி இந்த லீவ்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 11ஆக இருந்தாலும் சரி, 12ஆக இருந்தாலும் 10ஆக இருந்தாலும் சரி, மெயினாக 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஸோ மேக்ஸில் என்ன டவுட்டு, நிறைய டவுட்டுகள் கேட்குறீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது மேக்ஸில். ஸோ எனக்கு தெரியுது இது என்ன அப்படிங்கிற ரீதிங்க் பண்ணிட்டு நானும் வரேன். ஸோ நம்ம டெய்லி வந்து ஒரு ஷெட்யூல் கொடுக்கலாம், சேலஞ்செல்லாம் வேண்டாம், ஒரு ஷெட்யூல் கொடுக்கலாம். அந்த ஷெட்யூலை நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ அந்த ஷெட்யூலோடு நாளைக்கு வரேன். உங்களால் முடிஞ்ச அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து குறிப்பிட்ட நேரங்கள் வந்து படிக்கிறக்கு ஒதுக்கிட்டு ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கணும். நீங்கள் கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் இப்படி இருக்கீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் இவ்வளோ லேகு. நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் நீங்கள் வந்து போய் படிக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டு போகணும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத விட ஒரு கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ண முடியல உங்களால். எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு சில பேருக்கு தெரியல, எந்த கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறான்னு தெரியறதில்ல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கின்னு புக் பேக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. அவங்க அப்படியெல்லாம் எடுக்கிறதில்ல. 10th 11th 12th காமனாக அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் எடுப்போம் தான் அவங்களோட க்ரைட்டீரியாவே. இப்படி தான் நம்ம சிலபஸ் அமைச்சிருக்காங்க, இப்படி தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரும் வரும். அப்போது இந்த கஷ்டமாக கேட்ட கொஸ்டின் பேப்பருக்கு நான் ஒன்று சொல்கிறது, கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் இன்னுமே படிக்கணுங்கிறது அர்த்தம். அதுதான் மெயின். ஸோ நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் இன்னும் ஆதிக்கம் செலுத்தணும் தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ தயவு செய்து அந்த ரீதிங்க் பண்ணி நீங்கள் வாங்க, உங்களால் முடியும். லீவ் இல்லை, எக்ஸாம் லீவ் இல்லாதனால தான் நான் வந்து சரியாக பண்ணல, எக்ஸாம் முன்னாடி நாள் வந்து இன்னொரு எக்ஸாம் இருந்தது, அதனால் என்னால் சரியாக தூங்க முடியாதனால படிக்காதனால தான் இந்த எக்ஸாம் சரியாக பண்ணல, அப்படி எந்த காரணம்னாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு. ஸோ இந்த 2 மாதத்தில் பெருசாக என்ன பண்ணிடலாம், ஒரு 400-500 மார்க் எடுக்கலாமா? எடுக்க முடியும். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் பிளான் பண்ணுறோம். என்ன பிளான்னா ஒன்றும் இல்லை, இந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மெயினாக இந்த 3 சப்ஜெக்ட் அண்ட் பயாலஜியும் சேர்த்தலான்ட்டு இருக்கேன். உங்கள் விருப்பம் இருந்தால் இதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆஃப் இயர்லிக்கு நம்ம என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி ஒரு 28 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சேலஞ்செல்லாம் கிடையாது, ஒரு பப்ளிக் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறோம். அதை வந்து டெய்லியுமே நீங்கள் படிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் படிங்க, விருப்பம் இல்லாதவங்க நீங்களாக ஒரு ஷெட்யூல் போட்டு படிங்க. கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஷெட்யூலை நாளைக்கு நான் சொல்கிறேன், என்னென்ன டைமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு. இந்த 10 நாளில் இந்த 10 நாளை கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியும். இல்லை இவன் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இந்த 10 நாளாவது நிம்மதியாக விட்றா அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்தோடனே ரிவிஷன் எக்ஸாமு ஃபஸ்ட் வீக்கே போங்க. நீங்கள் என்ன ஆஃப் இயர்லிக்கு பண்ணீங்களோ அதே தான் ரிவிஷன் எக்ஸாம் பண்ணுவீங்க. ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், ரிவிஷனில் இருக்கணும். அந்த ரிவிஷனுக்காக நீங்கள் அந்த ஷெட்யூலை மதித்து நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நீங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் எல்லாம் படித்தது போக அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் தான் அர்த்தம். தவிர நீங்கள் இம்பார்ட்டன்ட்டை மட்டும் நம்பி போகிறது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பப்ளிக் மாதிரி ஒரு பெரிய எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி நம்பி போகிறது சரி ஓகே, அது ஒன்றும் படிக்காத பசங்களுக்கு தான் ஓகே. எல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு போகிறவங்களுக்கு அது ஓகே, அது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் இன்னும் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு அர்த்தம், அவ்வளோதான். டோன்ட் ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி தான். அதை நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும் தான் அர்த்தம். இம்பார்ட்டன்ட் நம்புங்க, முழுக்க அதை நம்பாதீங்க. நான் கொடுக்குற நானே ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கடைசி நிமிஷம் சொல்கிறீங்க, சார் நீங்கள் கொடுத்தது வருது வரல, ஒரு சில சப்ஜெக்ட் வரல, மேக்ஸில் வரல. நான் 20 டிஸ்ட்ரிக்கோ 22 டிஸ்ட்ரிக்கோ கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்துருக்கேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் வேரிய கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம சொன்னது அப்படியே வந்திருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரல. பையனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகிடுது. வரலங்கிறத விட ஏன் வரலன்னா அந்த கடைசி நிமிஷத்தை சொல்கிறோம், 40+, 30+ன்னு சொல்கிறோம்ல. அதில் எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? நான் வந்து ஒரு முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணி தான் அதில் சொல்கிறேன்.
ஏன்னா படிக்க முடியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். அதில் வந்து 4 கொஷின் வராது. அப்போ 4 கொஷின் 4 5 மார்க் வரலன்னா டஃப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் நடக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணினேன். பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு தெரியல. ஸோ ஃபர்தராக வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதை விட கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் பப்ளிக் ஓரியன்டாக. ஸோ அதனால் அது இன்னுமே கொஞ்சம் நல்லா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லலை. பட் டாப்பர்ஸாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் போக இன்னும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மெயினாக வந்து சென்டம் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அண்ட் பயாலஜிக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லையா? 11க்கும் சரி 12க்கும் சரி. ஸோ அது என்ன பண்ணலாங்கிறது ஃபர்தராக அந்த பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீதிங்க் பண்ணி ஷெடியூல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நாளைக்கு வந்து பேசுகிறேன். ஸோ நீங்கள் மார்க் கம்மியாயிட்டீங்கன்னு நினைக்கிறத விட அடுத்து பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் தப்பை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். தேங்க்யூ.